அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய கால்நடைகள், முக்கியமாக மாடுகளுக்கு இந்த மழைக்காலத்தை பொறுத்தளவில் ஈரத்தில் நிற்கிறதுனாலையும் அல்லது நம்மளுடைய முறையாக குளிச்சு விட முடியாது, தண்ணீர் ஜில்லுன்னு இருக்கும், அல்லது அதிகமான ஈரத்தில் நிற்கிறது, அல்லது அதை கூட்டி பெருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையாலையும் உண்ணி, கொசு போன்ற உயிரினங்களால் நமக்கு அதிகமான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்க. அதை கொஞ்சம் எளிமையான முறையில் சரி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை பார்க்கலாம். அதில் முக்கியமாக குப்பை மேனி இந்த டைமில் எல்லாருக்கும் கிடைக்கும், அருகம்புல் அது கிடைக்கும், அதே மாதிரி தும்பை இது கிடைக்கும். குப்பைமேனி, தும்பை, அருகம்புல் இந்த மூணு ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். நல்ல அதை எடுத்து மூணையும் அரைச்சிக்கலாங்க. இதை விட 100 கிராம் வசம்பு, இந்த பொருளை ஒரு 2 லிட்டர் அளவுள்ள வேப்பெண்ணெய், அதை நல்லா கொஞ்சம் சுட வச்சு வெதுன்னு வச்சுக்கலாம். வேப்பெண்ணெய் 2 லிட்டர், அதை வெதுன்னு வச்சுட்டு ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு கைப்பிடி தும்பை, ஒரு கைப்பிடி குப்பைமேனி, இதை அரைச்சி அதுக்குள்ளே போட்டுட்டு 100 கிராம் வசம்பு போட்டுடலாம். இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதை தொட்டு மாட்டோட உடம்பில் தடவி விடுறது. காதுக்கு பின்னாடி, நெத்தியில், ஆசனவாய், கால், தொடை இடுக்கு, காலோட கீழ்ப்பகுதி, எங்கெல்லாம் அதிக கொசு கடிக்குமோ, பொதுவாக அந்த வயிற்று பகுதியில் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் அந்த இடத்துல தான் அதிகமாக கடிக்கும். காலை உதறிக்கிட்டே இருக்கும், பால் கொடுக்காது, இயல்பாக இருக்க முடியாது. அப்போ இதை தடவலாம். இப்போ இதை தடவுனோம்னா பொதுவாக நிறைய முடி இருக்கக்கூடிய வகையிலான விலங்குகளில் உண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த உண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா நம்ம இதை தடவிட்டோம்னா உண்ணி போயிடும். இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை, அந்த இடத்தோட தன்மை பொறுத்து. ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிற இடம்னா 10 நாளைக்கு ஒரு முறை, 12 நாளைக்கு ஒரு முறை. ரொம்ப அதிகமாக பிரச்சனை இல்லை அப்படின்னா 15-20 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தடவி விட்டாலே பொதுவாக நம்ம கால்நடைகள் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, கொசுவை விரட்டுறதுக்கு நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கலாம். முக்கியமாக காய்ந்த வேப்ப இலையை தீ மூட்டம் போடுறது. அந்த மாதிரி மூட்டம் போடுறப்ப அதுலேருந்து வரக்கூடிய வாடையால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுங்க. முக்கியமாக இந்த கொசு பெருக்கம் சாயந்தர நேரத்தில் போடுற கொசுவை பொறுத்தளவு ஒரு ஆய்வு முடிவுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 7 மணி வரலாம், காலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரலாம். இந்த டைமில் தான் அதிகமான கொசுக்கடி இருக்கும். அப்போ அந்த டைமில் அதை விரட்டுற மாதிரி இதை நம்ம புகை மூட்டை போட்டுக்கிட்டோம்னா நல்லது. 2. 3வது, ஈயம் கரைசல்னு ஒன்று இருக்குங்க, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு, ஈஎம், திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள். அப்படி ஒரு பாட்டில் விற்கும். அந்த பாட்டில் வாங்கிட்டோம்னா அந்த 1 லிட்டரை 20 லிட்டராக மாற்றிக்கலாம். மூடி உள்ள ஒரு ட்ரம்மில் 17 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டர் ஈயம், இதை கலந்துட்டோம்னா மொத்தம் 20 லிட்டரு. மூடி வச்சுக்கலாம். 3 நாள் திறக்கக்கூடாது. அடுத்த 4 நாளைக்கு மூடியை திறந்து மூடுறது. மொத்தம் 7 நாள். அப்போ 7 நாள் கழித்து பார்த்தா நமக்கு அந்த திரவம் 20 லிட்டர் கிடச்சிருக்கும். இந்த 20 லிட்டரை 10 லிட்டருக்கு 300 மில்லி அப்படி கலந்து மாடு மேலேயே ஸ்ப்ரே பண்ணலாம். அது ஒன்றும் செய்யாது. மாடு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த நிற்கக்கூடிய இடம், சாப்பிட்ற இடம், பந்தலோட எல்லா பகுதியிலும் இப்படி தெளிக்கிற, முக்கியமாக கோமியத்தை ஊற்றுன கழுவி விட்ட இடம், சாணம் கொட்டின இடம் எல்லாத்தையுமே அடிச்சிங்கன்னா அந்த கொசு போயிடும். எப்போ அடிக்கணும்? சாயந்தரம் 5:30 மணிக்கு வரும்னா ஒரு 5 மணி போல் அடித்து விட்டோம்னா அன்னைக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இருக்காது. எப்போ அது திருப்பி வர்ற மாதிரி அமைப்பு இருக்கோ திருப்பி அடிச்சுக்கலாம். இதால் நமக்கு குறைந்த செலவில் ஒரு தெளிவான ஒரு பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதிலே இந்த ஈயம் கரைசலை நீங்கள் இப்படி தயார் பண்ணி அந்த கொடுக்கக்கூடிய அந்த தட்டைகளில் ஊற்றி விட்டாலும் அதோட செரிமானம் நல்லாயிருக்கும். குடிக்கிற தண்ணியில் 20 மில்லி கலந்து விட்டோம்னா குடல் புழு நீக்கம்
ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பை அது ஏற்படுத்தும். குடல் புழு நல்ல இயல்பாக இருக்கும். அந்த ஆடு மாடுகள் இயல்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதோட பசி எடுக்கிற தன்மை, மழைக்காலத்தில் அதோட நோய் எதிர்ப்பு தன்மை இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த ஈயம் கரைசலை சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.